இந்த பக்கம் மத்திய அரசு சார்பில் இது போன்ற நகர்வுகள் வரும்போது இன்னும் 10 மாத கால அவகாசம் தான் இருக்கு தேர்தலுக்கு 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில். அப்போ என்னென்ன மாதிரியான ஒரு அச்சுறுத்தல்கள்லாம் வரும் அப்படிங்கிறது உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுதா? நீங்கள் இது டிஎம்கே பொறுத்தவரை 2 விஷயம் நீங்கள் புரிஞ்சுடுங்க. ஒன்று வந்து வி ஆர் ரெடி, எப்போ தேர்தல் இருந்தாலும் சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயார் நிலையில் தான் இருக்கோம். தலைவர் அதுக்கான திட்டங்களை வகுத்து கட்சியை தயார்படுத்தி வச்சுருக்காரு. தொண்டர்களும் கட்சி மக்களும் வந்து திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்குது. அவங்க நினச்சது மாதிரி பெரிய எதுவும் எதிர்கட்சிகளால் எங்களை டேமேஜ் பண்ண முடியலை. ஆனால் மற்ற மாநிலங்கள் இவங்க கையாண்ட உத்தியை பார்த்தோன்னா இவங்க என்ன செய்ய போகிறாங்க, இடி ஐடி இப்படி பல்வேறு தந்திரங்களை கொண்டுடலாம். இதெல்லாம் புளிச்சு போன கதை. மக்கள் இதை கேட்டு கேட்டு அழுத்து போயிட்டான். ரெண்டாவது நம்ம கிரிட்டிக்கலாக பார்த்தோன்னா ஏற்கனவே ஒரு வெரி 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 மீகர் கேசஸ் மட்டும்தான் அவங்களால வந்து கோர்ட்டில் ப்ரூவ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இது வந்து ஒரு பெரிய பிரச்சாரமாக நாங்களும் எடுக்க தானே போகிறோம். இது பொலிட்டிக்கல் வெண்டேட்டான்னு. அப்போ இது ஒரு அரசியல் ரீதியான தாக்குதல்னு அறிந்தால் இது ஏன் சிம்பதியாக மாறாது? சிம்பதியை கூட மாறல. நீங்கள் பொலிட்டிக்கலாக குறி வச்சு எங்களை நீங்கள் தாக்குனிய, நீங்கள் பயாஸ்டாக இருக்கீங்க, நான் பொதுமக்கள் யோசிக்காதா? பொதுமக்கள் சிந்தனையெல்லாம் முழுகடிச்சு போச்சுன்னு நினைக்கானா? பொதுமக்களுடைய அறிவையும் பொதுமக்களுடைய ஜட்ஜ்மெண்ட் கெப்பாசிட்டியும் நீங்கள் குறைச்சி மதிப்பிடுதா பிஜேபி? அல்ல இந்த அச்சுறுத்தல்லாம் திமுக இல்லை தப்பே செய்யாமல் இடி உள்ளே வந்ததுன்னா உங்களுக்கு சிம்பத்தியாக மாறும். ஆனால் ஏற்கனவே வழக்குகள்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அது மேலே இடியோ அல்லது போட்ட வழக்குகள் முடித்து வைக்கப்பட்ட வழக்குகள் திரும்ப தோண்டப்படுது அப்படிங்கும்போது அது சிம்பத்தியாக மாறும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ லெட்டஸி இப்போ நீங்கள் வந்து கேஸில் மெரிட்ஸ் என்ன இருக்குது, இதுவரை அவங்க சொன்னதில்லை. ஒரு ஆத்தென்டிக்காக நீங்கள் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவு என்ன வரல. திமுகவுக்கு இது புதுசும் இல்லை. நீங்கள் மிசா காலத்தில் தொடங்கி பார்த்தீங்கன்னா பல்வேறு நெருக்கடிகளை சந்திச்சு கடந்த காலங்களில் இப்படிப்பட்ட நெருக்கடிகளை திமுக சந்திச்சிருக்கு. ஆனால் இதுக்கு திமுக புதுசான விஷயம் ஒன்றும் இல்லை. அவங்க வந்து எந்த வித ஆதென்டிசிட்டியும் இல்லாமல் பொலிட்டிக்கல் வெண்டேட்டாவோட ஒரு அரசியல் பழிவாங்கும் தன்மையோடு அவள் வருகின்ற போது அது கண்டிப்பாக வந்து அது மக்கள் யோசிக்க தான் செய்வாங்க, சிம்பதிவாக மாறக்க வாய்ப்பு இருக்குது.